रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अम्मा बाद, தூணின்றி வான் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டேன். சூப்பர். இப்போ சஹாபா ஹிஸ்ட்ரி, வரலாற்று ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செயலில் 2வது வகுப்பில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சஹாபியோடைய வரலாற்றை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நேற்றே நான் சொல்லியிருந்திருப்பேன், வரலாறு படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். வரலாறு நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, வரலாற்றை தெரியறதுக்கு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன சொல்ல முடியுமா? ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா அவங்களோட வரலாறுகளை அழிச்சா போதும், அந்த சமூகமே அழிஞ்சு போயிடும். நம்ம சமூகத்தை நல்ல நிலைமையில கொண்டு போறதுக்கு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற 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 மற்றவங்க வரலாறு ஏன் படிக்கிறோம்? எனி அதர் ஆன்சர்ஸ்? மற்றவங்க எதுவும் சொல்ல முடியுமா? வரலாறு ஏன் படிக்கிறோம்னு சொல்லி? வரலாறை ஏன் படிக்கின்றோம்? கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். வேற? அதுல நல்ல விஷயங்கள்ல ஃபாலோ பண்ண முடியும். வெரி குட், சூப்பர். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியும். வெரி குட், சூப்பர். வேற? ஓகே, இறையச்சம் அதிகரிக்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். தவக்குல், படிப்பினை. வெரி குட், சூப்பர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க டீனேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வரக்கூடிய காலங்கள் எல்லாருமே மற்றவங்களுக்கும் இருக்குமானா இருக்கும், நம்மளும் அதில் இருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் நபித்தோழர் யாருன்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்து ஒரு படிப்பினைகள் கிடைக்கும். ஒவ்வொரு வரலாற்றில் இருந்து ஒரு படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு அஹ்லாக், நல்ல பண்புகள், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு விடயங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க மதீனாவில் பிறந்து ஹஸ்ரஜ் குலத்தை ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவங்க தான் முஆத் இப்னு ஜபல். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுலேயே இஸ்லாத்துக்கு வராங்க. எப்போ? டீனேஜ். 18 வயசுலேயே அவருக்கு எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மெச்சூரிட்டி அவரோட வரலாற்றை படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 18 வயசுல அவர் இஸ்லாத்துக்கு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அகபா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. முதல் அகபா, 2வது அகபா அப்படின்னு சொல்லுவாங்க. அகபானா முதல் அகபானா என்னன்னா, நபித்தோழர்கள் இதுக்கு மக்காவுக்கு அதாவது அன்சாரி மக்காவில் காபாவை தவாப் செய்ய வரும்போது ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. அதுதான் முதல் அகபான்னு சொல்லுவாங்க. 2வது அகபா ஒன்று நடந்துச்சு. இந்த 2 அகபாலையுமே முஆத் இப்னு ஜபல் கலந்து கொண்டாரு.
இந்த வரலாற்றை எப்போதுமே நீங்கள் படிக்கும்போது, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதும் இருக்கட்டும், இல்லைனா வேற கிளாஸஸ் நீங்கள் போவதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்க பழகுங்க. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே யாரெல்லாம் கலந்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நோட்ஸ் எடுத்து பழகுங்க. வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் கண்டினியூஸாக போகிறீங்களோ அவங்கக்கிட்ட மஸ்ட் நோட்ஸ் வேணும். கேள்விகள் 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்விகள் கொடுத்து அதில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு. ஓகேவா? அப்போ அந்த 15 நாள் என்ன பார்க்குறோம், நேற்று விட்டுருங்க, நேற்று இன்ட்ரோ கிளாஸ் தான். நீ வரக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் யார் கண்டினியூஸாக வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். டெய்லி நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிசஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராக்டிஸை செஞ்சுட்டு செஞ்சீங்களா இல்லையாங்கிறத ஜஸ்ட் நீங்கள் போல் மட்டும் பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகேவா? எஸ் ஆர் நோ? பண்ணிடலாமா கூடாதா? மற்றவங்க வெரி குட், சூப்பர், பண்ணிடலாம். வெரி குட், கரெக்டா? ஓகே, சூப்பர். சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொல்லுங்க. சின்ன ரீகேப்பா? ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ரெக்கார்டிங்கை அனுப்பிச்சதப்போ ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷன். இவங்களுடைய மிஷன் வந்து என்ன சிஸ்டர்? ஓகே. இவங்களுடைய கரெக்டா அதுதான் வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம டைமிங்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 7, 7, 5, 7, 10க்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்களுக்கு ரொம்ப சோம்பேறி வந்துடும். என்னன்னா 7:05க்கு தானே எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுவார், அப்போ 7:05க்கு போவோம். 7:10க்கு தானே ஸ்டார்ட் பண்ணுவார், 7:10க்கு போவோம். இப்படின்னு வந்துடும். 7 மணினா 7 மணி, அது எத்தனை பேர் வந்தாலும் சரி. ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாஸுக்கு நம்ம கொடுக்கலாம் முன்ன பெண்ணாகிறதுக்கு, அதுக்கப்புறம் 7 மணி தான். கரெக்டாக 7 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. அப்போ தான் நம்ம அடுத்து வர்றதுக்கு தோணும். ஓகேவா? சரி. மிஷன் இவங்க வந்து சின்ன வயசுலேயே இபாதத் செய்யக்கூடியவங்களா, குரானை கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் முஆத் இப்னு ஜபலோடைய சேர்ந்து முஸைப் இப்னு உமைர் இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா குரானை கற்று அதன் மூலமாக தாவா செய்ய போனாங்க. மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது, தொழுகிறது, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும். நம்ம மட்டும் தொழுதா பத்தாது, நம்ம நண்பர்களுக்கும் சொல்லணும். நாம் ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களும் செய்ய தூண்டணும். அது மூலமாக என்ன நமக்கு நன்மை கிடைக்குது? நம்ம ஒரு அமல் செஞ்சு நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தங்க நம்ம சொல்றதை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் நன்மையை அள்ளிட்டு போயிடலாம். ஒரு சுபஹான் அல்லாஹ் ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் அக்பர் ஓதுங்க. நீங்க உங்க நண்பருக்கு சுத்தி இருக்கிற நண்பருக்கு அல்ஃபாத்திகா தெரியாம ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுங்க. வீட்டுல அம்மா அப்பா தெரியாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு சூறாவை கற்றுக் கொடுங்க. ஒரு அமலை கற்றுக் கொடுங்க. இப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இது கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அந்த பயிற்சி முறைகளை அப்பதான் நாம பின்பற்றணும். ஓகேவா? இதான் முஆத் இப்னு ஜபலோடைய இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களை நேசிக்கின்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஆதே, அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ரொம்ப ரேர். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸைத் பின் சாபித், அப்புறம் சயத் பின் அபி வக்காஸ், இவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி முஆத் இப்னு ஜபலை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பிரார்த்தனை நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. ஓகேவா? அல்லாஹும்ம ஆனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். உன்னை நினைவு கூறுவதற்கும், அல்லாஹும்ம ஆனி அலா திக்ரிக்க உன் அழகிய முறையில் நினைவு கூறுவதற்கும், ஷுக்ரிக்க நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத் அழகான முறையில இபாதத் செய்வதற்கும் எனக்கு நீ தௌஃபீக் செய், எனக்கு அதை அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ சொல்லி கொடுக்குறாங்கன்னா அத்தியாயத்தோட இறுதியில சொல்லி கொடுத்துட்டு நம்ம அத்தியாயத்துல ஓதுறோம் பார்த்தீங்களா,
நம்ம ஹம்து சனா ஓதி அதுக்கப்புறம் சலாவாத்து ஓதி கடைசி இறுதியில இந்த பிரார்த்தனையை ஓதணும். அப்ப இந்த பிரார்த்தனை மூலமா என்ன கிடைக்குது? அல்லாஹ்மானி அலா திக்ரிக்க வந்து அல்லாஹ்வை அழகிய முறையில நினைவு கூறதுக்கு அல்லாஹ்வோட நாட்டம் நமக்கு வேணும். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தாண்டி அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னா உங்களுக்கு இதை கொடுக்குன்னு நல்லா நாடி இருக்கிறான். கரெக்டா? உங்களுக்கு அல்லாஹ் இதை கொடுக்கணும்னு நாடுறதுனாலதான் இதை உங்கள்கிட்ட வந்து சேர்த்திருக்கிறான். சுக்ரிக்க நன்றி செலுத்துறது. இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம பெரும்பான்மை நேரங்கள்ல எத்தனை பேர் நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ தேங்க்ஸ் சொல்லி பழகிருக்கோம்? கரெக்டு தானே? இப்ப நீங்க ஒரு உதவி செய்றீங்க, நீங்க உதவி செய்யும் போது அந்த உதவி செஞ்ச உதவிக்கு யாராவது உங்களுக்கு தேங்க் பண்ணல, நன்றி செலுத்தல அப்படின்னா நமக்கு ஒரு விதமான ஹேட் ஆகுமா? ஆகாதா? அப்ப ஹேட் ஆகும்போது நம்ம உங்களுக்கு அந்த என்ன பண்றோம், பாத்தியா நான் உதவி செஞ்சேன், எனக்கு ஒரு நன்றி கூட செலுத்த மாட்டேங்கிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம நண்பர்களை பார்த்து கேட்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம். அப்ப அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய என்ன நியாமத்து அல்லாஹ் எதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்த அனைத்துமே நியாமத் தான். கரெக்டா? நம்ம வசதியான ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழக்கூடிய வீடு, நல்ல உணவு, நல்ல குடும்பம், நல்ல ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான உள்ளம், சாலிகான முறையில நமக்கு படிக்கக்கூடிய சூழல், பெற்றோர்கள், இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நமக்கு ஒரு நியாமத். இந்த நியாமத்துக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தணுமா கூடாதா? அழகிய முறையில வணக்கம் செய்யும். அப்ப இந்த பிரார்த்தனையே நம்ம அத்தியாயத்து இறுதியில மட்டும் ஓதோடு நிப்பாட்டாம எல்லா நேரங்களையும் நம்ம ஓதணும். ஓதிடலாமா? எல்லா நேரங்களிலுமே இந்த பிரார்த்தனையை நம்ம பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப அடுத்து ரசூலா சொல்லக்கூடியது ஸ்டேட்டஸ் அமாங் த கம்பேஷன்ஸ். ரசூலா சொன்னாங்க, எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? முழு உம்மத்துக்குமே அதான் இந்த குரானை கற்றுக்கொள்வதா இருந்துச்சுன்னா 4 பேர் இந்த குரானை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 பேர் யாருங்களா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல். எப்பேற்பட்ட அந்தஸ்து முஆத் இப்னு ஜபல் கிடைச்சிருக்கு பார்த்திருக்கீங்களா? அங்க உமர் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, நீங்க குரானை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டீங்களா, இந்த 4 பேர்ல கற்றுக்கொடுங்க. அந்த 4ல ஒருத்தர் யாருன்னா முஆத் இப்னு ஜபல். அப்ப எப்படி அவனுடைய லைஃப்ல வந்து அவங்க வந்து அந்த போட்டி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நான் என்னோட துறையில சாதிக்கணும், ஏதாவது ஒரு துறையில நான் சாதிக்கணும், இந்த துறையில சாதிக்கணும், அந்த துறையில சாதிக்கணும்னு சொல்லி போட்டி போட்டிருக்காங்க இல்லையா? நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு இபாதத்துல ஈடுபட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? புரியுதா? அப்ப நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம்னா நம்ம ஒரு துறையில வரணும். அது எதுவா இருந்தாலும், எனிதிங், இன்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், எனிதிங். ஆனா இறைவனை மறந்து போயிடக்கூடாது. அதுதான். மார்க் அறிஞரா கூட இருக்கலாம், ஹெஃபில் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு துறையில நீங்க எப்படி வளரணும் அப்படின்னா, உங்க பேர் சொன்னாங்கன்னா இவர் இதில் எக்ஸ்பர்ட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? உங்க பேர் சொல்லப்படுது அப்படின்னா உங்க பேருக்கு பின்னாடி இவர் இதுல எக்ஸ்பர்ட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். எப்படி முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலா சொன்னாங்க, குரானை கற்றுக்கொள்ளன்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா முஆத் இப்னு ஜபல்கிட்ட கற்றுக்கொடுங்க, அவர் அதுல எக்ஸ்பர்ட். அப்ப அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் வந்து முஆத் இப்னு ஜபலுக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்கறதா இருந்துச்சு அப்படின்னா விஸ்டம் த லீடர்ஷிப். ஒன்ஸ் அகைன், விஸ்டம் த லீடர்ஷிப். என்ன லீடர்ஷிப்? முஆத் இப்னு ஜபலுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு, இபாதத்துல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முஆத் இப்னு ஜபல் would pray Isha with the Prophet sallallahu alaihi wasallam and returned to lead his tribe. One night he began reciting Surah Al-Baqarah. A tired worker, unable to continue the long prayer, finished alone and left. This was reported to the Prophet sallallahu alaihi wasallam. ரொம்ப இந்த செய்தியில இந்த ஹதீஸ்ல அழகான ஒரு வழிமுறை கிடைக்கும். முஆத் இப்னு ஜபல் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலா கூட இஷா தொழுதுருவாங்க. இஷா ஜமாத்தோட தொழுதுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட கூட்டத்தாருக்கு போய் ஜமாத்து வைப்பாங்க.
அப்ப எந்த அளவுக்கு இபாதத்துல ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம இங்க வந்து ஒரு இடத்துல போய் இங்க இருக்கிறீங்க, நீங்க ஸ்கூல்ல முடிச்சுட்டு வரீங்க, வந்து ஒரு பள்ளிவாசல போய் தொழுவுறீங்க, இல்ல வீட்டுல தொழுவுறீங்க. தொழுது முடிச்சதும் உங்க வீட்டுல யாராவது தொழுவுறாங்க, நம்ம ஆர்வமாவே தொழுவுறோமா? நம்ம தான் தொழுதுட்டோமே, சரி ரெஸ்ட் எடுப்போம், அப்ப எடுக்கிறோமா இல்லையா? அப்ப முஆத் இப்னு ஜபல் அந்த வணக்கத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. அங்க 4 ரக்காத் தொழுது, இங்க கூட்டத்துக்கு 4 ரக்காத், அது சுன்னத்தான வணக்கங்கள், அது அவங்களுக்கு வாஜிப் ஆகாது, சுன்னத்தா மாறிடும். அந்த அளவுக்கு அவங்க அதுல இபாதத்தா அந்த வணக்கசாலில ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா சூரா அல் பக்ரா ஓதுறாங்க. சூரா அல் பக்ரா ஓதும் போது ரொம்ப குர்ஆனிலேயே அதிகமான வசனங்கள் கொண்டது சூரா அல் பக்ரா தான். கிட்டத்தட்ட 2.5 ஜுசு ஒருத்தர் ஓத ஆரம்பிக்கிறாரு இஷா தொழிலனா எவ்வளவு சிரமமா இருக்கும். சிரமமா இருக்குமா இருக்காதா? சிரமமா இருக்குமா இருக்காதா? அப்போ முஆத் இப்னு ஜபல் என்ன பண்றாங்க, தொலை வச்சதுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்ன பண்றாரு, இதுக்கு மேல என்ன தொலை முடியாதுன்னு சொல்லி போயிட்டு அழகான ஒரு இது கிடைக்கும். இதுதான் லீடர்ஷிப். ரசூலா வந்து லீடர்ஷிப் இதுதான். இதுல 2 படிப்பினைகள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் படிப்பினைகள். எப்படி இந்த பிரச்சனையை வந்து முஆத் இப்னு ஜபல் போய் ரசூலாட்ட முறையிடுறாங்க. முறையிட்டதுமே என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு கோவம் வந்துருச்சு. The Prophet sallallahu asked, are you putting people at trial, முஆத்? நீங்க என்ன மக்களை வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்குறீங்களான்னு கேக்குறாங்க, கஷ்டப்படுத்துறீங்களான்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு when you lead people in prayer, recite shorter surah, for among them are the weak, the elderly and those with needs. எல்லாருமே பலதரப்பட்ட தேவைகளோடு இருப்பாங்க, நீங்க சின்ன சின்ன துஆக்களை ஓதுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. அப்போ ஒரு லீடர்ஷிப்பா இருந்துச்சு. ஏன்னா இதுல என்ன படிப்பேன், வணக்கசாலியா இருக்கிற. அப்போ அதுல இன்னொரு ஒரு என்னன்னா, முஆத் இப்னு ஜபல் அதுல முறையிட்டதுமே அந்த நபரை கூப்பிட்டு ரசூலா வந்து கேட்பாங்க. கேட்டதுமே அந்த நபர் சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு ஓதுறாரு, நாங்க காலையில வந்து இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது, இவர் இப்படி ஓதுறாரு, எங்களால முடியலன்னு சொல்லணும். முஆத் இப்னு ஜபல் ஒரு வார்த்தை விட்டுருவார். கஷ்டப்பட அந்த நபர் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு வார்த்தையை விட்டுருவார். விட்டதுமே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரசூலா பார்த்துட்டு அடுத்த போர் வந்துச்சுன்னா என்னை நீங்க யாருன்னு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் அடுத்த ஒரு போர் ஒண்ணு வருது, அந்த போர்ல போய் கலந்துக்கிறாரு, ஷஹீதாராரு. அப்ப ரசூலா கேக்குறாங்க, முஆதே உங்களுடைய சகோதர நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொன்னதை உண்மைப்படுத்திட்டாரு. அல்லாஹ்வோட பாதையில நான் ஷஹீதாவேன், என்னை யாருன்னு தெரியும், நான் யாருன்னு காட்டுவேன், அல்லாஹ்வோட பாதையில போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா நான் யாருன்னு காட்டுவேன்னு சொன்னதும் அதை உண்மைப்படுத்திட்டாரு அப்படின்னு முஆத் சொல்லுவாங்க. இது என்ன படிப்பினைகள்? நம்ம எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் மற்றவங்களை தரக்குறைவா பார்க்க கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. புரிஞ்சா? நம்ம எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி, மற்றவங்களை நம்ம தரக்குறைவா பார்க்க கூடாது. யாரோட பார்வையில யார் எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிக் லெசன்ஸ் ரசூலுல்லாஹ் அங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இன்னும் படிப்பினை இருக்குது. சூரத்துல் அல் பக்ரா ஓதுனதுமே பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், சபாஸ், இப்படிதான் வணக்கத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கணும். நீங்க என்ன, உங்களுக்கு இந்த உலகம் முக்கியமா சொர்க்கம் முக்கியமா? சொர்க்கம் தானே முக்கியம். ஒரு அரை மணி நேரம் உட்கார மாட்டீங்களா, அதுக்காக நீங்க தியாகம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த விவசாயி பத்தி எல்லாம் கேட்கல. அப்படியே ரசூலுல்லாஹ் யார் மீது கோவப்படுறாங்கன்னா, முஆத் இப்னு ஜபல் மீது தான் கோவப்படுறாங்க. நீங்க என்ன மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மார்க்கம் நடுநிலையானது, இலகுவானது. அப்ப நம்ம நடுநிலையா பேணணும். அப்ப நம்ம வீட்டுல படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? வாஜிபான வணக்கங்கள் இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். கடமையான வணக்கங்கள், காலைல ஃபஜ்ர் தொழுகிறோமா, லொஹர் தொழுகிறோமா, அசர் தொழுகிறோமா, மஹ்ரிப் தொழுகிறோமா, இஷா தொழுகிறோமா? அப்ப அந்த 5 தொழுது நான் ரொட்டீன் லைஃப்ல இப்ப எல்லார்ட்டையும் நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம தான் செல்ஃப் இன்வால்வ்மெண்டோட போகணும். நம்ம தானே விளையாட போறோம், கரெக்டா? விளையாட்டுன்னு வந்துட்டா நம்ம தான் ஓடுறோம், ஆமாவா இல்லையா? விளையாட்டோ ஒரு இதுலயோ ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம தான் வேக வேகமா ஓடுறோம். அப்போ இபாதத்திலேயே ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். இபாதத் செய்யறதுலையுமே நமக்கு ஒரு ஆர்வம் வேணும். அதைத்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுல கேட்கிறோம். அடுத்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அடுத்த அழகான படிப்பினைகள் என்ன? வேலர் அட் த பேட்டில் ஆஃப் த பத்ர். பத்ர் போர்ல 18 வயசுல கலந்துக்கிறாங்க.
ஃபத்ர் போர்ல 18 வயசுல முஆத் இப்னு ஜபல் வந்து அந்த பேட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, உறுதி, மார்க்கத்துக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு 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 உள்ளத்துல ஆழமான உறுதி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போய் போர்ல போய் கலந்துக்கணும் அப்படி இல்லை. 18 வயசுல ஒருத்தர் வந்து ஒரு போர்ல போய் ஒரு தைரியமா நிக்க முடியுது அப்படின்னா, நான் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுல, நான் இபாதத் செய்யறதுல, பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்யறதுல, பெற்றோர்களுக்கு உடன்பட்டு போறதுல, நண்பர்களுக்கு உதவி செய்யறதுல, இந்த மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுல செய்யறதுல நான் உறுதியா நிற்பேன் அப்படின்னு நம்ம நிக்கணும். அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். அவங்க அந்த காலத்துல எது கெரியரா இருக்கும்? பெரும்பாலும் ஒரு போர் வீரரா இருப்பாரு, படிக்கிறதுல, குரானை கற்றுக்கொள்வதில், இப்ப எல்லா துறையிலுமே ஒவ்வொரு துறையிலுமே ஒருத்தங்க சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 18 வயசுல அவரால் இபாதத் செய்ய முடியுது, குரானை கற்றுக்கொள்ள முடியுது, அதுக்கப்புறம் ஒரு போர்ல கலந்து கொள்ள முடியுது. அவ்வளவு திறமசாலியா இருக்கிறாருன்னா நம்ம ஏன் திறமசாலியா வர முடியாது? அப்ப இருக்கிற அல்லாஹ் தானே இப்பவும் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? அப்ப இருக்கிற ரப்பு தானே இப்பவும் இருக்கிறான். அப்ப இருக்கிற குரான் தானே, அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த குரான் தானே இப்பவும் நம்ம கையில இருக்குது. அப்ப அவங்க ஓதுன வசனம் தானே அப்பவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அப்பவும் அதான் ஓதுனாங்க, இப்பவும் அதான் ஓதுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்பவும் 30 ஜுஸு தான், இப்பவும் 30 ஜுஸு தான். அப்பவும் அதே 5 நேரம் வக்து தான், இப்பவும் அதே 5 நேரம் வக்து தான். அப்பவும் அதே ரக்காத் தான், இப்பவும் அதே ரக்காத் தான். அப்பவும் அதே துவாக்கள் தான், இப்பவும் அதே துவாக்கள் தான். அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு, நமக்கு மாற்றம் ஏற்படலைன்னா அவங்க பின்பற்றினாங்க, நம்ம பின்பற்றல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க அதை சரியான முறையில பின்பற்றினாங்க, நம்ம பின்பற்றவில்லை. அப்ப பின்பற்றணும். நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் நம்முடைய யங்ஸ்டரா இருக்கிறோம். எனக்கு ஒரு டீம் இருக்குன்னா, நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்கன்னா, நான் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். இவனா ஐயோ, இவளா ஐயோ, சே எப்பண்டா போவான் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களை பார்த்தது அவங்களுக்கு ஒரு எப்படி ரசூலா சொன்னாங்கல்ல, ஒரு நல்ல நண்பருக்கு உதாரணம், அவரை பார்த்ததுமே அல்லாஹ்வை நினைவு ஊட்டுவாரு அப்படின்னு. அப்போ எந்த நண்பரை பார்த்தது அல்லாஹ்வை நினைவு வருதா? அப்படிப்பட்ட நண்பரை நம்ம உருவாக்கணும். புரிஞ்சா? அப்படிப்பட்ட நண்பர்களை நாம உருவாக்கணும். அதுதான் இஸ் எ பெஸ்ட். நண்பர்கள் வருவாங்க போவாங்க, எல்லா காலகட்டங்களிலுமே எல்லா நேரங்களிலுமே நமக்கு நண்பர்கள் உருவாவாங்க. ஆனா உண்மையான நண்பர் யாரு அப்படின்னா, நமக்கு சொர்க்கத்துக்கு கையை பிடிச்சிட்டு கூட்டு போவாங்க. சொர்க்கத்துக்கு யாரு என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவா? சொர்க்கத்துக்கு யாரு என்னை இம்மை மறுமை வெற்றிக்கு யாரு எனக்கு உறுதுணையா இருப்பா? அப்படி இருக்கிறவங்க தான் சிறந்த நண்பர்கள். அப்ப அப்படிப்பட்ட நண்பர்கள் வட்டாரத்தை தான் நம்ம உருவாக்கணும். புரிஞ்சுதா? இன்ட்ரெஸ்டிங்கா போதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நஹியா புரிஞ்சுதா? நஹியா காணோம். ஓகே, புரியுதா? மாஷா அல்லாஹ். அடுத்து போலாமா? அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் இந்த என்வோ டு யமன். யமனுக்கு வந்து முஆத் இப்னு ஜபல ரசூலுல்லாஹ் தாவா பண்றதுக்கு அனுப்புறாங்க. புகாரில வரக்கூடிய 1395 செய்தியில அப்பாயிண்டட் as a கவர்னரா முஆத் இப்னு ஜபல அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ், and a teacher to guide the people of Yemen. எப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா அந்த சமுதாயத்தை. அப்ப நம்ம குரானோட நெருங்கணும், குரானோட படிக்கணும். நம்ம ஒரு நேரங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம், இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வரோம்னா நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வந்து மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள்ல நான் என்ன பண்றேன்? அதுல ரசூல் அழகான ஒரு வழியை காட்டுறாங்க. எப்படி வழி காட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் தௌஹீதை எட்டி வைங்க. கால் them to the testimony that there is not God but Allah. அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன் அப்படின்னு அவங்களுக்கு எத்தி வைங்கன்னு சொல்றாங்க முஆத் இப்னு ஜபல் கிட்ட ரசூலுல்லாஹ்.
அது ஒரு அந்த முஆது இப்னு ஜபல்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அது வருத்தத்துக்குரிய ஒரு உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்கும். முஆது இப்னு ஜபலை ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேலே உட்கார வச்சு அப்படியே ஊர் வெளியில வரைக்கும் கூட்டு வருவாங்க. அந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படி முஆது இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ் எப்படி நேசிச்சாங்க அப்படின்னு அந்த செய்தி நல்லா தெரியும். அப்படியே ரசூலுல்லாஹ் கூட்டிக்கிட்டே வந்துட்டு இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க வந்து வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு நீங்க போறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்பர்ட். வேதம்னா என்னன்னே தெரியாத சமுதாயம் கிடையாது. வேதம்னா என்னன்னு தெரியக்கூடிய சமுதாயத்துக்கு தான் நீங்க தாவா பண்ண போறீங்க. அப்ப போகும்போது அப்படி அப்போ அந்த செய்திக்கு முன்னாடி சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்றேன், சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்பி வரும்போது நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் சொன்னதுமே முஆது இப்னு ஜபல் அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அழுக ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருக்கிறாங்க. முஆது இப்னு ஜபல் போறாங்க. அந்த செய்தி எப்படி வரும்னா, அந்த முஆது இப்னு ஜபல் மறையிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் திரும்பி 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 பார்த்துட்டு போவாங்க. அடுத்த வருடம் முஆது இப்னு ஜபல் வரும்போது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருவாங்க. அந்த கபூரை பார்த்து முஆது இப்னு ஜபல் அது அவங்க வந்து தாங்க முடியாம அழுவாங்க. அந்த அளவுக்கு நேசம் பாசம் இருந்துச்சு அந்த லீடர் மேல. அப்ப முஆது இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் எங்க அழகான முறை அந்த படிப்பினைகளை பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேதம் கொடுக்கப்பட்டாச்சு. கால் them to the testimony that there is not no God but Allah. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா நம்ம என்ன கற்றுக்கலாம்? நமக்கு அல்லாஹ்னா யாருன்னு படிக்கணும். அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவ, அல்லாஹ் எப்படிப்பட்ட சிஃபத் அல்லாஹ்க்கு இருக்குது, தௌஹீதுல் ருபூபியா உலூஹியா அஸ்மா சிஃபாத்னா என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள்லாம் என்ன, ரஹ்மான் ரஹீம் மாலிக் ஜப்பார் முத்தகப்பீர் அல் ஃபத்தாஹ், இப்படிலாம் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பேர்களுக்கு என்ன பண்புகள் இருக்குது, அது மூலமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், ரப்பை பத்தி படிக்கணும். நான் கஷ்டத்துல இருக்கும்போது எக்ஸாம்ல பயம் வருதா, இல்லை எனக்கு இதுலையாவது என்னோட கெரியர்ல எனக்கு பயம் வருதா, அல் ஃபத்தாஹ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கப்புறம் உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது ஒரு சொல்யூஷன் உருவாக்கக்கூடிய ஒரு பேர் தான் அல் ஃபத்தாஹ். அப்ப அப்படிப்பட்ட சூழல் எனக்கு உருவாகுதுன்னா அல் ஃபத்தாஹ் அப்படி நம்ம கேட்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ரஹ்மான் ரஹ்மத்தை கேட்கிறேன், அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கிறேன், அப்ப அந்த அல்லாஹ்வோட அந்த பண்பை சிஃபத்தை சொல்லி அழையுங்க, அதை படியுங்க. அப்ப அதை படிச்சு முடிச்சு நீங்க தெளிவாயிட்டீங்களா, அப்புறம் சலா அடுத்து என்ன சொல்றாங்க, டீச் them the obligation of the 5 daily prayers. 5 நேர தொழுகையை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 5 நேர தொழுகையை நம்ம கரெக்டா செய்யறோமா, நான் தக்பீர் கரெக்டா கேட்டுறேனா, சனா என்ன ஓதுறேன், அல் ஃபாத்திஹா நான் கரெக்டா ஓதுறேனா, ருக்குல சுஜூதுல என்ன செய்யற, அத்தியாயத்தோட இருப்புல நான் என்ன செய்யறேன், அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கணும். அடுத்து சக்காத், அடுத்து சக்காத்து கொடுங்க. சக்காத்து யாருக்கு சக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு சக்காத்து. கலெக்ட் ஃப்ரம் த வெல்த் டு சப்போர்ட் த புவர் இன் தேர் கம்யூனிட்டி. அப்ப ஜக்காத்துல உண்மையிலே ஜக்காத் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எனக்கு ஜக்காத்து கொடுக்கும், நான் கொடுக்கிற நிலைமைக்கு நான் வரணும். எப்படி ஜக்காத்து என்னுடைய சொத்துல இருந்து நான் ஜக்காத்து கொடுப்பேன், அந்த நிலைமைக்கு நான் உருவாகணும். சக்காத்து எனக்கு கடமை இல்லை, சக்காத்து கடமை இல்லைதான் பிரச்சனை இல்லை, ஆனா நான் மற்றவங்களுக்கு சக்காத்து கொடுக்கணும், என்னுடைய கம்யூனிட்டி பீப்புளை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும், ஒரு வெல்த்தியா கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் சக்காத்து கொடுக்குற நிலைமைக்கு நான் வரணும். புரிஞ்சுச்சா? இங்க ரெண்டே